अस्मद्गुरुपरमगुरुर्नीतिवरपूर्णं सयाम्नं रामं पद्माक्षणादशरविच्छेनेचरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணுபுகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உறக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தூப்புல் திருவேங்கடவன் வாழியே பஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே. இதில் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சித்தாந்த பெருமையை சொல்லச்சு கடைசியில் ஸ்ரீபாஷ்யக்காரர் சொல்கிற உபாயம் பலன் அதெல்லாம் தான் பலனும் அதுதான் பலன், உண்மையான பலன். அதுக்கு அவர் காட்டுற உபாயம்தான் நேரிய உபாயம் அப்படின்றது சாய்க்கிறார். மற்றவா சொல்கிற உபாயமெல்லாம் உபாயம் அன்று. அதில் முதல் பாசுரத்தில் நாராயணன் தான் தன்னுடைய திருவடியை உபாயமாக காட்டுறான். திருவடியினே அப்படின்னு சொன்னார் ஆரம்ப பாசுரத்தில். அந்த பாசுரத்தில் நமக்கார் துணையன அப்படின்னா ஆக்கிஞ்சன்யம் உடைய நமக்கு யார் கதி இருக்கா, துணையாக இருக்கா, அனன்ய கதிகனாக இருக்கும் அப்படின்னு ஆக்கிஞ்சன்ய அனன்ய கதித்துவத்தை உடைய நமக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல நமக்கு ஆர் துணையன அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால நமக்குன்றது பன்மையில் இருக்கிறத சொல்றது. நமக்கார் துணையன அப்படின்னு பன்மையில் சொன்னாக்கா இந்த உபாயம் இருக்குதே பிரபத்தி உபாயம் ஆச்சாரியாளால் பண்ணி வைக்கப்படுறதுனால மாம் மதியஞ்ச நிகிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் அப்படின்னு சொல்றதுனால இது நம்மையும் நம்ம சேர்ந்தவர்களுக்கும் இந்த உபாயத்தை அனுஷ்டிக்க முடியும். மற்ற எந்த உபாயத்தையும் அவளுக்கு பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் பண்ண முடியாது. பக்தி யோகம் கூட தனக்கு மாத்திரம்தான் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு சேர்த்து இவன் பண்ண முடியாது. ஆனால் இந்த பிரபத்தி யோகம் மாம் மதியஞ்ச நிகிலம் சேத்தனா சேத்தனாத்மகம், அது சேத்தனமாக இருக்கலாம் அச்சேதனமாக இருக்கலாம், எல்லாத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். அதாவது அது ஸ்வகைங்கரியோபகரணம்னு சொல்லி கைங்கரிய உபகரணமாக அச்சேதனத்துக்கு மோட்ச பிராப்தி கிடையாதே. அதுதான் பல பேருக்கும் சேர்த்து பண்ணலாம் நாம்னு சொல்லிருக்கிறதுனால அதை நமக்குன்னு சொல்லிருக்கிறதுனால அப்படி சொன்னார்னு சொல்லச்சே. அதுக்கு மாமதியும் செனிக்கலன் சேத்தனா சேத்தனாத்மகம்னு சொல்கிற இடத்துல கைங்கரிய உபகரணம் தான் சொல்லியிருக்குது. அதாவது இங்குற்றைய கைங்கரியம் பண்ணச்சே எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சேத்தன அச்சேதனாத்மகம் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால இப்போ கோவிலில் ஒரு உற்சவம் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். நாமும் சேத்தனா இருக்க மதியம் நம்ம சேர்ந்த குழந்தைகள் பெண்டீர் அவெல்லாம் கோவிலுக்கு ஒரு கைங்கரியத்துக்கு எல்லாரையும் ஒவ்வொரு வஸ்து எடுத்துன்னு வரத்துக்கு உபயோகப்படுத்துகிறோம். கோவில் கைங்கரியத்துக்கு புஷ்பம், மாலை, தீர்த்தம், அப்புறம் தளிகை சாமக்கிரியெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம மாத்தில் இருக்கிற 4 பேரையும் நாம் உபயோகப்படுத்துகிறோம்.
அதே போல் நம்மாத்தில் இருக்கிற சாமான்லாம் வெல்லம், பருப்பு, அரிசி, நெய் இதெல்லாம் கோவிலுக்கு கொண்டு சமர்ப்பிக்கிறோம். அதனால் இந்த கைங்கரியத்துக்கு தான் சேத்தன அச்சேதனாத்மகம்னு சொல்லித்தே தவிர ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்ரீகுரு சுயம்னு இது மோட்சத்துக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னது ஆகுமா? காரணம் என்னன்னா, அங்கே அச்சேதனத்துக்கு அங்கே பிராப்தி கிடையாது. அதனால் மாமதியன் சென்னிக்கலாம் இதுக்கு இந்த இடத்துல உதாரணமாக சொல்லலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் சில பேருக்கு. அது இங்குத்துறைய கைங்கரியத்துக்கு நம்மாத்து பொருட்கள்லாம் அச்சேதன பொருட்கள்லாம் உபயோகப்படுறது. அதை கைங்கரிய உபகரணமாக நீ ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி அதை கொண்டு இந்த இடத்துல இப்படி சொல்ல முடியுமா? அதான் சேத்தனத்தை அதை சொன்னால் அப்போ அச்சேத்தனத்துக்கு அங்கே பிராப்தி, அச்சேத்தனத்துக்கு அங்கே பிராப்தி இல்லை. இருக்கட்டும், ஸ்வகைங்கரிய உபகரணம்னு சொல்லிவிட்டா எங்கெங்கே எது எதுக்கு உபயோகமோ அது மொத்தம்னு அர்த்தம். அதனால சேத்தன வஸ்துவில் சேத்தன வஸ்து இங்கேயும் கைங்கரியம் பண்ணும், மோட்சத்துலேயும் கைங்கரியம் பண்ணும். அச்சேதன வஸ்துலாம் இங்கே தான் கைங்கரியத்துக்கு உபகரணமாகும். அது எது எது எங்கேயோ அப்படி எடுத்துக்கணும். அதனால தான் பாருங்க, நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களேன்னு சொன்னார். அதே அடுத்த பாசுரத்தில் இந்த கொண்ட பெண்டிர் மக்கள்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சாய்ச்சார். அதாவது கைங்கரியத்துக்கு உபகரணமாக இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றும் யாதும் இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களேன்னு சொல்லச்சு எல்லாரையும் கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி இருந்து, அதனால்தான் நல்ல பதத்தால் மனை வாழ்வர்னு சொன்னார். மனையில் வாழ்க்கை வாழ்வது நல்ல பதம் என்னன்னா, பகவானுடைய கைங்கரியத்தை அங்கே போய் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய அடிச்சூடா வெளிச்சிறப்பா அப்படி இருந்ததுன்னா நல்ல பதத்தால் மனை வாழ்வர், அனமாதிரியான பதத்தில் வாழ்வர் மனை வாழ்வர் அப்படின்னு சொன்னார். அப்போ கொண்ட பெண்டிர் மக்கள்லாம் அதுக்கு உண்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லாத வெறும் மனையில் கொண்ட பெண்டிர் மக்கள் விட்டார் வெறும் சாப்பிட்டு வம்பளந்துட்டு போகிறதுக்காக இருந்ததுன்னா காதல் மற்றும் யாதும் இல்லை அப்படின்னு அடுத்த பாட்டில் அதை நிஷேதம் பண்ண. ஆனால் இந்த இடத்துல ஆச்சாரியன் மதியத்துவன சிஷ்யர்கள்லாம் பர்நியாசம் பண்ணி வைக்கிறதுனால இந்த இடத்துல அதையும் சூச்சிப்பிக்கிறத காண்பிக்கிறது. அதனால்தான் வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சே, விவிதமான பூதங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கிறான்னு சொல்கிறேன். அதாவது தனித்தனியே மோட்சோபாயத்தை அனுஷ்டித்தாலும் அந்த அந்த கூட்டம் மொத்தத்தையும் ரட்சிக்கிறான்னு சொல்கிறேன். கூட்டம் மொத்தத்தையும் ரட்சிக்கிறான்னா அந்த விவித பூதம் தனித்தனியாக பண்ணியிருக்காலும் சரி, விராத்த சப்தத்தினால இப்படி ஆச்சாரியனால மதியத்துவாபிமானம் பண்ணி பண்ணுறதுனால அது தெரிவிக்கிறதாங்க. ஒரு சிம்ம சரீரத்தில் ஒரு சிம்மம் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாண்டிச்சு, அந்த சிம்ம சரீரத்தில் இருக்கிற ஜந்துக்களும் இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகிறது. அந்த மாதிரி பாஷ்யக்காரர் சம்சார அதிலங்கனம் பண்ணச்சு அவரோட துவக்குண்டாததால் நாவும் சம்சார உத்தீர்ணராவோம் அப்படின்னு முதலியாண்டான்னு சொன்னார்னு அந்த பாசுரத்தை எடுக்கிறேன். ஆனால் இந்த நமக்கார் அப்படின்ற இடத்துல நமக்குன்றது அந்த பிரபத்தியில் ஆச்சாரியன் சிஷ்ய வர்க்கங்களை சேர்த்து பண்ணுறவே அதை இங்கே காண்பிக்கிறது.
நாம் என்ன அருள் தரு நாரணனார் நாரணனான்றதுனால நாராயணாமயம் நேற்றே சொன்னோம். நாரங்களுக்கு இருப்பிடமாக இருக்கான், நாரங்களை இருப்பிடமாகவும் உடையவனாக இருக்கான். அப்படிப்பட்ட நாம் விட்டு பிரியாது இருக்கக்கூடிய நாம்னு சொல்கிறேன். அடியிணை அப்படின்றதுக்கும் நான் சொல்லிட்டோம். அதனால் எம்பெருமான் தனக்கே பரம் அப்படின்னு அந்த பெருமையை சாற்றுவோம்னு சொன்னார். அவசான காத்தையில் பலத்தில் ஒரு துவக்கற்ற பதவி காட்டி பல்லுயிரும் தடுமாற பண்ணுகின்ற கலித்திரளின் கடும் கழுதை கத்து மாற்றி கண்ணுடையார் கண்டுரைத்த கதியை சொன்னோம். வளர்ச்சிலிகு மறு ஒன்றால் மறு ஒன்றில்லா மாமணியாய் மலர் மாதர் ஒளியாம் அண்ணல் நலத்தில் ஒரு நிகரில்லா நாதன் பாதம் நல்வழியால் அல்வழக்கார் நடத்துவாரே. இந்த பாசுரத்தில் எம்பெருமான் திருவடியே உபாயம், அங்கே எம்பெருமான் திருவடியை உபாயமாக காட்டுறான்னு சொன்னார். அந்த எம்பெருமான் திருவடி உபாயமாக காட்டுறது தான், அதை தவிர வேற உபாயம் கிடையாது அப்படின்றது இந்த பாசுரத்தில் சொல்கிறேன். இது சொல்லத்தே இந்த பரோக்த உபாய பங்காதிகாரம் தானே திருப்பி திருப்பி எம்பெருமான் தன்னுடைய திருவடி உபாயமாக காட்டுறான். அந்த எம்பெருமான் திருவடியே உபாயம், வேற ஒன்றும் இல்லை. திருவடியே உபாயம்னா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதானாலும் அவள்கிட்ட கண்டிக்கிறார்னு எங்க இருக்குது இருக்கா? உள்ளுக்குள்ள கிரந்தத்தில் மணிப்பிரவாள சைலியில் பண்ணியிருந்தாலும் இந்த பாசுரத்துலையும் பூர்வார்த்தத்தினால அங்கே அவங்க உள்ள சொல்லியிருக்கோம் அவள்தெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு உத்தரார்த்தத்தினால அந்த எம்பெருமான் திருவடியே உபாயம்ன்றது சொல்றார். பலத்தில் ஒரு துவக்கற்ற பதவி காட்டி, பலத்தில் பலம் அப்படின்னா நாம் அனுபவிக்கக்கூடிய பலன்ல ஒரு துவக்கற்றா ஒரு சம்பந்தம் கூட இல்லை அப்படின்னா, அதாவது அவ மற்றவாள்லாம் சொல்ற உபாயம் இருக்குதே, அந்த உபாயம்லாம் அவ சொல்ற பலத்துக்கு ஒரு சம்பந்தம் கூட இல்லை. அவ சொல்ற பலத்துக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அவ சொல்ற பலமே பலன் இல்லை. அது அடுத்த அதிகாரத்தில் சொல்ல போறேன். அப்படி இருக்க பலத்துல ஒரு சம்பந்தமும் இல்லாம எந்த ஒரு பலனையும் கொடுக்காத வீணா இருக்கக்கூடியதான பலன், அதுக்கு பதவி காட்டி, முன்னமே சொன்னோம், போகாத ஊருக்கு வழி காமிக்கிறான். அந்த ஊருக்கே நம்ம போக வேண்டியதில்லை, அதுக்கு வழி சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த ஊரே நமக்கு சம்பந்தம் இல்லாத ஊர், அந்த ஊர் போக வேண்டிய ஊர் இல்லை, போகாத ஊருக்கு இவன் வழி சொல்றான் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி பலத்தில் ஒரு துவக்கற்ற பதவி காட்டி, பதவின்னா மார்க்கம் உபாயம்னு அர்த்தம். அதனால என்ன பண்றா, இப்படி ஒரு உபாயத்தை சொல்லி அவரவர்கள் தன்னுடைய உபாயம் தான் நல்லது, தான் சொல்றது தானே சரின்னு சொல்லி தானே சொல்ல போறா. அதனால என்ன ஆகுது, அதை பார்த்து ஈர்க்கப்படுறா ஜனங்கள்லாம். பல்லுயிரும் தடுமாற பண்ணுகின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல சேத்தனர்கள் என்ன பண்றா, ஓ அவ ஏதோ சொல்றாளே அதுதான் சரியான மார்க்கமோ, அதுதான் சரியா இருக்கா போல இருக்கு அப்படின்னு நேர் வழியில, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இல்லாதவாள், ராமானுஜ சித்தாந்தத்தில் சேராதவாள், அது தெரியாதவாள், இதனுடைய வாசனையே தெரியாதவா அந்த பக்கம் போனாலோ இல்லை அவ வழியிலேயே பிறந்து இருந்தாலோ பரவாயில்ல,
பல்லுயிரும் பல சேத்தனர்களையும், அதாவது அவ வழியிலேயே பிறந்து அந்த வம்சத்திலேயே பிறந்தவர்களையும், அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களையும், வேற மதத்தில் இருக்கிறவர்களையும், அது தவிர இந்த ராமானுஜ சித்தாந்தத்தில் சேர்ந்தவர்களையும் பல்லுயிரும் அப்படின்னு சொன்னதுனால ஒவ்வொரு உயிர் ஒவ்வொரு வழியா அதனுடைய பிராரப்த கர்மவசாத்து உடல் பெற்றிருக்கு, மனுஷ உடலை பெற்றிருக்கு. அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவாளா இருக்கா. அதனால பல்லுயிர்னா பல உயிர், அதான் பல மதத்தை சேர்ந்தவர்கள். பல்லுயிர்னா பல தரப்பட்ட மக்கள். அதில் தடுமாறன்ற மேலே சப்தம் இருக்கிறதுனால இந்த ராமானுஜ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் கூட, நன்மார்க்கத்தை தெரிஞ்சு காண்பிக்கிற இந்த சித்தாந்தம் இருக்க, அவள் கூட தடுமாறுறா. தடுமாற்றம்ன்றது என்னது? நேரிய வழி தெரியச்சே அந்த வழியை விட்டு கோணல் வழியில் போகிறது தடுமாற்றம். ஏன் நேரிய வழியை விட்டா? தடுமாற்றத்தினால. அதனால பல்லுயிரும் அப்படின்னு சொல்ற இடத்துல சாதாரணமா வேதபாஷ்ய மதத்தில் இருக்கவாளியோ இல்லை வைதிக மதமாக இருந்தாலும் குதிருஷ்டி மதத்தவர்களையோ மாத்திரம் சொல்லலை. இதில் வைதிக மதமான ராமானுஜ சித்தாந்திகளே கூட சொல்ற என்ன தடுமாற்றம் அப்படின்னு. பாஷ்யன் சொன்னான்னா வைதிக மதத்தை சேர்ந்தவன் தடமாறுறான். பல்லுயிரும் தடுமாறுறதுன்னா தான் கொண்ட நேரிய மார்க்கத்திலேருந்து பிறண்டு கோண மார்க்கத்தில் போகலாம், அதுதான் நல்லது போல இருக்குது அப்படின்னு அவனுக்கு தடுமாற்றம் வருது. இத்த காட்டில் அது வசதி போல இருக்குதே அப்படின்னு. பல்லுயிரும் தடுமாற பண்ணுகின்றா. அவள் என்ன பண்றா? இப்படி ஒரு சம்பந்தம் இல்லாத இதர மதங்கள்லாம் பலத்துக்கு சம்பந்தமே அவா ஒரு பதவி காட்டி வழியை காட்டி எல்லா சேத்தனர்களையும், ஏன்னா இந்த இடத்துல அச்சேத்தனத்துக்கு பிராப்தி கிடையாதான், சேத்தனத்துக்கு மாத்திரம்தான் மோட்ச பிராப்தி, சேத்தனத்துக்கு மாத்திரம்தான் அப்படின்றத தெரிஞ்சு. பல்லுயிரும் தடுமாற பண்ணுகின்ற கலித்திரளின். அதனால தடுமாற பண்ணுகின்றன இவாளால நேர்மார்க்கத்தை அறிஞ்சு நேர் பலனை அடைய விட்டாது பண்ணுகின்ற, தவிக்கும்படி பண்ணுகின்ற கலித்திரளின். கலித்திரள் அப்படின்னு சொன்னா என்னன்னா, எது நேரிய மார்க்கம் இல்லையோ, அதாவது அல்வழக்கா நடக்கக்கூடியவா மொத்த பேரும் கலி புருஷாலால ஆட்கொள்ளப்பட்டவா. அதனால ஏன் இத்தர மதங்கள்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, கலிக்கு நேர் எண்ணத்தையே நேர் வழியில போறதே பிடிக்காது. அவனுக்கு எல்லாரும் கோண வழியில தான் போகணும், அதுதான் அவனுக்கு பிடிக்கும். எப்படி இரண்யகசிபு தன்னுடைய பிள்ளை நேர நாராயண மந்திரத்தை சொன்னா கூட அவனுக்கு அது பிடிக்கல. அதுபோல அத நேரிய வழியில போகாத இருக்கிறது தான் கலிபுருஷனுக்கு பிடிக்கும். ஏன்னா இப்போ இது கலியுகம் தானே, அதனால அந்த மதங்கள்லாம் தலையெடுத்து அவள்லாம் பிரச்சாரம் நிறைய பண்றா. அதனால கலித்து இங்க என்ன பண்றார் சிவாஷகாரர், அது மொத்தத்தையும் கண்டிச்சு கலித்திரளின் கடும் கழுதை கத்து மாற்றி. கலித்திரளின் அப்படிப்பட்ட பிற மதங்கள் இருக்கு நேரிய வழியில செல்லாது, அது ஒன்னா ரெண்டா திரள் கூட்டமா இருக்குது.
அவ என்ன பண்றா, கடும் கழுதை கத்து. அவர்கள் இந்த கொடிய கழுதை எப்போ என்ன பண்றது, அது பாட்டுக்கு திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடும். கூவி ஆரவார கூப்பாடு போடும். கழுத்திரளின் கடும் கழுதை கத்து மாற்றி. அவள் ஆரவார ஆர்ப்பாட்டமான வார்த்தைகள் இருக்க, அந்த கத்தராளே, கத்துறதுன்னா சாரம் இல்லாத இருக்கவா தான் கத்துவான். சாரம் இல்லாத தங்கள் மதம் சாரம் இல்லைன்னா தான் அதை ஸ்தாபிக்கிறதுக்காக ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் இல்லாம. அப்படிப்பட்ட ஆரவார கூப்பாட்டை மாற்றி அதை ஒழித்து, கண்ணுடையார் கண்டுரைத்த கதியை சொன்னோம். இந்த அதிகாரத்துல கண்ணுடையார், கண்ணுடையார்னா இந்த இடத்துல ஊனக்கண்ணு எல்லாருக்கும் இருக்குது. அதனால கண்ணுடையார்னு சொன்னா ஞான கண்ணுடையோ. ஞான கண்ணுடையோன்னா வேதாந்தங்கள்லாம் நன்னா ஆராய்ஞ்ச ஆச்சாரியர்கள், சிறந்த ஞானிகள். கண்ணுடையார், அந்த சிறந்த ஞான கண்களை உடையவரான பூர்வாச்சாரியர்கள் இருக்காளே, அவள்லாம் கண்டு உரைத்தா, அவள்லாம் தாமும் கண்டு நமக்கும் உபதேசம் பண்றா. உரைத்தன்னா அழுத்தி சொல்றான், அதாவது நிசந்தேகமா. இந்த எல்லாத்துக்கும் உரைன்னு போடுறான். இப்போ திருக்குறள் அப்படின்னு பரிமேலழகர் உரை அப்படின்னு சொல்றா. உரைனா என்ன அர்த்தம்னா அந்த பொருளை அழுத்தி சொல்றது, உரைத்து சொல்றது, நம்ம மனசுல நிற்கும்படியாக அதனுடைய உள்ளர்த்தத்தை நன்னா எடுத்து சொல்றதுன்னு அர்த்தம். கண்ணுடையார் கண்டுரைத்த, அவ பிரத்யக்ஷமா பார்த்து நமக்கு உபதேசம் பண்ற அது கண்ணுடையார். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய உபதேசத்தை கதியை சொன்னோம். அவ என்ன நமக்கு உபதேசம், கதி உபாயம் என்னத்தை சொன்னாலோ அதான் கீழே சொன்னவன் எம்பெருமானுடைய திருவடி தான் உபாயம்னு காட்டுறான், அவனே பரம் எடுத்துக்கிறான் அப்படின்லாம். அந்த உபாயத்தின் சொரூபத்தை இந்த அதிகாரத்தில் சொன்னோம். சரி, அந்த உபாயம் என்னது அப்படின்றத உத்தரார்த்தத்தில் சொல்றார். அது நாளைக்கு நாம் அனுபவிப்போம். உத்தரார்த்தத்தில் வலத்திலகு மறுவொன்னால் மறுவொன்றில்லா மாமணியாய் மலர் மாதர் ஒளியாம் அண்ணல் நலத்தில் ஒரு நிகரில்லா நாதன் பாதம் நல்வழியாம் அல்வழக்கார் நடத்துவாரே. இப்படி இவர்கள் சொன்னதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அதனால அதை மாற்றி கண்ணுடையாரான சிறந்த ஞானவான்களான பூர்வாச்சாரியர்கள் சொன்னதை சொல்றோம் அப்படின்னு சொல்றது. பூர்வாச்சாரியர்கள் என்ன நமக்கு சொன்னா, எல்லாம் உபாயத்தை சொன்னா அப்படின்றத நாம் சொல்லுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீனதிவர்யான் பஜேஷம் ஸ்ரீரங்கபூர்வசடதித்யஜீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.